இந்த ஃப்ரேம் பாருங்க ஜி. ஒரே படம் நம்ம குழந்தைங்களோட எஜுகேஷன் சிஸ்டம் பத்தி பொட்டுல அடிச்ச மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு மீனோட திறமைய அது மரம் ஏறத வச்சு அசஸ் பண்ணா அது தோக்க மட்டும் செய்யாது, வாழ்நாள் முழுக்க நம்ம ஒரு உதவாக்கற அப்படின்னு நினைச்சுக்கிட்டே வாழும். ஒவ்வொரு குழந்தையும் யூனிக்ங்க, அவங்களை கம்பேர் பண்ணவே கூடாது. அவங்க எல்லாரையும் ஒரே ட்ராக்ல ஓட விடவும் கூடாது. அதை விட கொடுமை என்னன்னா, அதே ட்ராக்ல மரபணு பாதிப்புடைய பிறவி குறைபாடுடைய சிறப்பு குழந்தைங்களையும் ஓட விடுறது. அது எப்படிங்க இவ்வளவு சிரமப்பட்டு வளர்ற ஒரு குழந்தைய ஒரு நார்மல் அல்லது நியூரோடிபிக்கல் குழந்தையோட கம்பேர் பண்ண முடியும்? இது நியாயமே இல்லைங்க. அவங்களோட ட்ராக்ல ஓட விடுங்க. யாரும் யாருக்கும் போட்டி இல்லை. ஒவ்வொருத்தரோட திறமையும் வேற வேற. வெற்றி அப்படிங்கிற வார்த்தையோட டெபினிஷன் கூட எல்லாருக்குமே மாறும். அது அவங்கவுங்க கோல் சம்பந்தப்பட்டது. அதையும் இப்ப நம்ம ஜெனரலைஸ் பண்ணி விட்டாச்சு. பணம் மட்டும்தான் வெற்றியின் அடையாளம் அப்படின்னு நம்ம மாற்றிட்டோம். நோ, தட்ஸ் நாட் கரெக்ட். என்னோட வெற்றியின் டெபினிஷன் என்னோட கோல் சம்பந்தப்பட்டது. அது எனக்கானது, ரொம்ப பர்சனல். உங்க கைரேக மாதிரி, மரபணுக்கள் மாதிரி ரொம்ப யூனிக்ங்க. சோ இந்த வருஷம் ரேஸ் ஓடுறத கம்பேர் பண்றத விட்டுட்டு எல்லாரும் அவங்களோட வெற்றி இலக்கை அடையணும் அப்படின்னு நான் விஷ் பண்றேன். Wish you all a very happy new year. From Genome Center for Genetics and Rare Diseases and our entire Marabanu team, happy 2026. Thank you.